அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சரியான பாடத்தை நம்ம பாக்கிய என்ன புகட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணமே துளி கூட இல்லாத நம்ம கோபிநாத் என்ன பண்றேன்னா நேரா பாக்கியோட வீட்டுக்கு போயிட்டு அட்டகாசம் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா வெளியே நின்று கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. பாக்கியலட்சுமி வா உன்னதான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம இனியா ஈஸ்வரி சொல்லிடலாம், ஐயோ டேடி வந்திருக்காரு, டேடி என்னாச்சு டேடி, எதுக்காக இப்போ இங்கே வந்து சத்தம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா செல்லினெல்லாம் கோபியை சைலண்ட் ஆக்கிறதுக்காக பேச முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கோபிக்கிட்ட அது எதுவுமே செல்லுபடியாகலை. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா சொல்லவே தேவையில்ல, எத்தனை தடவை அடிச்சுட்டே இருந்தார், இந்த ஒரு தடவை நான் திருப்பி அடிக்காமல் விடுறதில்ல அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, என்ன கோபிநாத் எதுக்காக வந்து ஏன் வீட்டு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்க உடனே கோபி என்ன பண்ணானா, ஏய் உனக்கு எவ்வளோ கொழுப்பு திமிரு இருந்தால் என்ன ஒரு நாள் லாக்கப்பில் உட்கார வச்சுட்டேன் அப்படிங்கிற திமிரில் இருக்கியா, அது எதுவுமே நடக்காது, இந்த கேஸை நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சவால் விடுறாரு. இதை கேட்டதுமே பாக்கி என்ன பண்ணாங்கன்னா, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஒரு உயிரை கூட துச்சமாக நினைக்காத நீங்கள் சாப்பாட்டில் கெட்டுப்போன கறி கலந்துருக்கீங்கன்னா உங்களை விட மோசமான ஜென்மம் ஒரு பிறவியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை முத்தி போகுதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற நம்ம ஈஸ்வரி கோபியை வான் பண்ணுறாங்க. டே கோபி, உனக்கு என்ன அறிவு கிருவி கெட்டு போச்சா, எதுக்காக நீ பண்ணது தப்புன்னு கூட உணராமல் திரும்ப வந்து இவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பிரச்சனையை நாங்கள் முடிக்கிறதுக்கான வழியாக அவளை கேஸ் வாபஸ் வாங்க சொல்லலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ எதுக்காக வந்து அராஜகம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுறான்னா, அம்மா போதும் நிறுத்துங்கம்மா, யாரும் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, அவள் எவ்வளோ கொழுப்போட என்ன கொண்டு போய் லாக்கப்பில் உட்கார வச்சா இல்லை, ஆனால் இந்த கோபிநாத் இப்படியே சாஞ்சிட போகிறது கிடையாது, அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கான நேரமும் இதுதான், ஜாமீனில் வந்திருக்கிற நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா, உன்னை நிம்மதியாக நான் இதுக்கப்புறம் வாழவே விட மாட்டேன் பாரு, என்னோட இல்லாமல் ராதிகா சொல்லி தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு வேற பேசியிருக்கல, இது எல்லாத்துக்கும் நீ அனுபவப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சத்தம் போடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம பாக்கியம் என்ன பண்ணாங்கன்னா, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க, என்ன ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது, நான் எப்படியோ ரெஸ்டாரண்ட்டில் இழுத்து முடிட்டு வீட்டில் முடங்கி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே தான் நான் போவேன், நீங்கள் அதை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சரியான சவால் விடுறாங்க. என்னங்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.